நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னாங்க ஜான் டீரில் 55 HP கேட்டகரியில் ஒரு நல்ல ஃபேமஸான பெஸ்ட் ஆல்ரவுண்டர் டிராக்டரு 5310ங்க. ஸோ இதோட வாழை உழவுங்க, அதாவது பனானா மல்ச்சிங் பெர்ஃபார்மன்ஸ் தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபினிஷிங்கு, ஏரியா கவரேஜுங்க, மைலேஜ், ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட்டு, மணிக்கு எத்தனை வாழை தருதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஓடிட்டு இருக்கக்கூடிய ஃபீடு லொக்கேஷன் பார்த்தீங்கன்னாங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டம் திங்களூரில் பார்த்தீங்கன்னா பிரியா குரூப்ஸ்ன்னு சொல்லிட்டுங்க மனோஜ் அவங்களுக்கு தாங்க இந்த டிராக்டரு 5310. ஸோ இந்த ரெண்டு வண்டியோடைய ஃபீல்டு பர்ஃபார்மன்ஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. இந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணுறாங்க. ஸ்ப்ரிங் கலப்பை, 5 கலப்பை, ரொட்டாவேட்டருங்க, பனானா மல்ச்சிங்கு, மல்ச்சரு, பேலருன்னு சொல்லிட்டு டெய்லரு ஆல்ரவுண்டராக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இவங்களுடைய ஃபீட்பேக் கூடிய விரைவில் தெரிஞ்சுக்கலாம். அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. பார்த்திங்கன்னா செவ்வாழை காடுங்க, இலைக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அல்லக்கண்ணு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கன்று உங்களுக்கு வண்டி ஹைட்டுக்கு மேலேயே இருக்குது. ஸோ நல்லா ஹெவியான லோடு தாங்க. நடுவில் இருந்த மெயினான வாழை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே அழுகிருச்சு. பார்த்திங்கன்னா சருவதி வைக்காமல் அப்படியே தான் ஓட்டுறாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பக்காவான ஃபினிஷிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாழை தான் ஓடுதா இல்லை வெறுங்காடு ரொட்டாவேட்டர் ஓடுதானே தெரியலிங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பக்காவான ஃபினிஷிங் இருக்குது. இதில் அட்டாச் பண்ணிக்கூடிய ரொட்டாவேட்டர் பார்த்திங்கன்னா ரெண்டு வண்டியிலுமே வந்துங்க சக்திமான் நிறுவனத்துடைய பனானா ஸ்பெஷல் டஸ்கர் ரொட்டாவேட்டர் தாங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா தொங்குபட்டா கழட்டி வச்சுட்டு தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி ஆப்ரேட் பண்ணையில் எந்த அளவுக்கு ஃபினிஷிங்கு டெப்த்து வந்துருக்குதுன்னு பாருங்கள். டெப்த்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை அடியிலேருந்து ஒரு 3/4 அடி டெப்த்து வருங்க உங்களுக்கு. ஸோ தொங்குவட்டா எல்லாம் ஓட்டுற போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சைடு பிளேட்டு, அந்த கியர் வீல் கப்பெல்லாம் தேஞ்சிருமே அப்படின்னு கேட்டிங்கன்னாங்க அதுக்கு வந்து இவங்க இது மாதிரியான ஒரு ஆல்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்திங்கன்னா 2 விரல் சோடு நம்ம கட்டட கம்பி வந்து தகுந்த மாதிரி பெண்டு பண்ணி வெல்ட் அடிச்சிருக்காங்க. சைடு கப்புக்கு கியர் வீல் கப்புக்கும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவி பட்டாங்க வச்சு பெண்டு பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி வெல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இது தேஞ்சதுன்னா நீங்கள் மறுபடியும் வந்து அது மேலேயே நம்ம வேறு ஒரு பட்டா வச்சு வெல்ட் அடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஐடியாங்க. உங்களுக்கு டெப்த்தும் பார்த்திங்கன்னா நல்லாவே வரும். ஸோ உங்களுக்கு பிளேட்டும் பார்த்திங்கன்னா தேயாமல் இருக்கும். பார்த்திங்கன்னா இவங்க ஒரு நல்ல ஐடியா பண்ணியிருக்காங்க. டெப்த்து பாருங்கள் எந்தளவுக்கு டெப்த் இறங்குதுன்னு சொல்லிட்டுங்க. நார்மலாகவே ஜான் டீர் பொறுத்த வரைக்கும் PTO ஸ்பீட் நல்லா இருக்குங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு ஃபுல்லாக 540 தான் ரன் ஆகுது. ஸோ 540 RPM கவர் ஆகிற மாதிரி வச்சுருக்காங்க. 17 RPM வச்சுருக்காங்க. ஒரு RPM ரேஞ்சு ட்ராப் ரேஞ்சில் 16 RPM ரன் ஆகுது. எந்த அளவுக்கு ஸ்பீடாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொட்டாவேட்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குதிக்கிறது அது மாதிரிலாம் பெருசாக கம்ப்ளைண்ட் இல்லைங்க, நல்லாவே இருக்குது. இவ்வளோ ஹெவியான வாழைக்கே பார்த்திங்கன்னா குதிக்காமல் சூப்பராக வருதுங்க. எதனாலேன்னு பார்த்திங்கன்னா இந்த கஸ்டமர் சைட்லேருந்தே பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் அடிஷ்னல் வெயிட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ரோட்டரியில் வந்திங்கன்னா சாஃப்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னாங்க குதிக்காமல் ஒரே மாதிரி ஃபினிஷிங்காக வருதுங்க. ஒரே லெவலாக ஒரே டெப்த்தில் நீட்டாக ஃபினிஷிங் வருது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் நல்லா வாழை வந்து நல்லா முட்டியோடு பேந்து விழுந்துருச்சு. ஸோ அதுக்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட்டாக வைப்ரேட் ஆகுத வழியாக பெருசாக குதிக்கலிங்க. முட்டியோடு பேந்து விழுந்ததுக்குங்க எந்த ரொட்டாவேட்டருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஷேக் வரும். ஸோ உங்களுக்கு வைப்ரேஷன் கொஞ்சம் இருக்கும் ரொட்டாவேட்டர் யூசேஜ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னாங்க இந்த மாதிரி டாப் லிங்க்கு வந்து டம்மி சென்சிங் பெட்டு போட்டு யூஸ் பண்ணுறது ரொம்பவே பெஸ்ட்டுங்க. அது எந்த HP டிராக்டராக இருந்தாலும் சரி, வெறுங்காடு ஓட்டினாலும் சரி, வாழை ஓட்டினாலும் சரி, எதுக்குமே இந்த டாப் லிங்க் வந்து டம்மி சென்சிங் பெட்டு போட்டால் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. சென்சிங் பெட்டு வந்து அடிபடாமல் இருக்கும். இந்த மாதிரி வைப்ரேஷன் ஆகிட்டே இருந்தால் சென்சிங் பெட்டு சீக்கிரம் போயிடும். ஸோ அதனால் சென்சிங் தேவையில்லாத இம்ப்ளிமெண்ட்ஸுங்க, அதாவது பார்த்திங்கன்னாங்க பேக் கட்டருங்க, பேலரு, இந்த மாதிரி ரொட்டாவேட்டர் யூசேஜுங்க. ஸோ இது மாதிரியான இம்ப்ளிமெண்ட்ஸுக்கு வந்து நாம் இது மாதிரி டம்மி சென்சிங் பெட்டு போட்டால் ரொம்பவே பெஸ்ட்டுங்க. இப்போ ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கிற ரேஞ்சில் அப்படியே கீழே இறங்கிட்டாங்க பாருங்கள். ஸோ அதே வீல் ஸ்பீடில் வீல் ஸ்லிப் ஆகாமல் கொஞ்சம் கூட உட்காராமல் எவ்வளோ சூப்பராக வருதுன்னு பாருங்கள். கரெக்டான கிரிப்பர் ஸ்பீடில் செட் பண்ணிட்டீங்க, கரெக்டான RPM ரேஞ்ச் வச்சிட்டோம்னா நம்ம சும்மா வண்டியில் உட்காந்தாவே போதுங்க, அந்தளவுக்கு சூப்பராக ஆப்ரேட் ஆகும். ஸோ அந்த வகையில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், ஆள் இல்லாமல் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பாருங்கள். அடுத்து வாங்க ஆப்ரேட்டர் வியூவிலிருந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு. கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூஸ் எதாவது இருக்கா, என்ன ரேஞ்ச் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க, RPM எப்படி செட் பண்ணியிருக்காங்க, எந்தளவுக்கு ட்ராப்பேஜ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாங்க. ஸோங்க உட்காந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாங்க அந்த ஃபுல் டே நம்ம ஆப்ரேட் பண்ணி பார்த்தேங்க. ஹீட்டிங் இஷ்யூஸ் எல்லாம் தெரியல. நிறைய பேர் சொல்கிறாங்க ஹீட் வருதுன்னு, ஆனால் அப்படியெல்லாம் ஃபீல் ஆகலைங்க கொஞ்சம் கூட. நார்மலாக எல்லா வண்டியிலையும் வர மாதிரியான ஹீட் ரேஞ்சு இருந்துச்சு. ஸோ RPM பார்த்திங்கன்னாங்க 540 ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி 17 RPM செட் பண்ணுறாங்க. அதில் ஒரு பார்த்திங்கன்னா ஒரு அரை RPM வந்து 1 RPM ரேஞ்சில் ட்ராப்பேஜ் இருக்குது. 16 RPMல ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஆப்ரேட்டட் கியர் பார்த்திங்கன்னாங்க கிரிப்பர் செகண்ட் கியரில் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிரிப்பர் செகண்டில் உங்களுக்கு ஸ்பீட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 400 to 500 மீட்டர் கிரிப்பர் இந்த ரேஞ்சில் வருங்க ஸ்பீடு. 55 HP டிராக்டருங்க. இந்த HP கேட்டகரிக்கே இந்த செகண்ட் கியரில் இந்த ஹெவியான வாழைக்கு சருவதி வைக்காமல் அப்படியே ஓட்டுறாங்க. ஸோ எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸில் குறை சொல்ல முடியாதுங்க. உங்களுக்கு வீல் ஸ்லிப்பேஜ் இல்லாமல் வண்டி இன்ஜின் வந்து திணறாமல் ரொம்ப RPM ட்ராப் ஆகாமல் ஒரே ரேஞ்ச் RPMல
நல்ல பக்காவான ஃபினிஷிங்கோட சூப்பராக ரன் ஆகுதுங்க. எந்த வகையிலையும் நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் குறை சொல்ல முடியாது. ஆப்ரேட்டிங்க்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் கம்ஃபர்ட்டுங்க. உங்களுக்கு ஹீட்டிங் இஷ்யூஸ் அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க. ஆப்ரேட்டிங்க்கு நல்ல கம்ஃபர்ட்டுக்கு டேர்னிங் ரேடியஸ் நல்லா இருக்குங்க. நல்லா திரும்பி வருது. ஸோ இந்த 55 ஹெச்பி கேட்டகரியில் இது வாழை ஓட்டுறதுக்கு பெஸ்ட்டான வண்டிங்க. எப்படின்னா உங்களுக்கு வந்துங்க முட்டியோடையே வாழை பேர்ந்து விழுந்தாலும் வந்து வண்டி ஃப்ரண்ட் வீல் தூக்கிறது, பேக் வீல் தூக்கிட்டு ஸ்லிப் ஆகிட்டு அடியிலேயே வண்டி லாக் ஆகி நிற்கிறது அந்த மாதிரியான பிரச்சனையே இல்லைங்க. இந்த ஃபீல்டு நான் ஒரு 2-3 பனானா ஃபீல்டில் பார்த்தேங்க. அந்த மாதிரியான இஷ்யூஸே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்து ஹைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் டிஸ்க்கும் வந்து நல்லா ஹைட்டுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இஷ்யூஸ் கிடையாது. இந்த கியர் ஸ்பீட்லிங்க இந்த ரேஞ்சில் ஆப்ரேட் பண்ணுற போதுங்க நல்லா காடு நல்லா நெட்டு காடாக இருந்ததுனாங்க மணிக்கு 140 வாழை தள்ளுறதா சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து ஒரு 10 வாழை எச்சு கம்மி வரலாங்க. காட்டோட நீளத்தை பொறுத்து மாறும். ஸோ ஒரு ஏக்கராக பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு வயலாக இருந்ததுனாங்க காடு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 மணி நேரம் ரேஞ்சில் ஓடுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ டைமிங் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. காட்டை பொறுத்து மாறுங்க. ஸோ அதுலேருந்து எச்சு கம்மி வரலாம். ஸோ 1/2 மணி நேரம் எச் ஆகலாம், 1 மணி நேரம் எச் ஆகலாம், இல்லை ஒரு 1/2 மணி நேரம் கம்மியும் ஆகலாங்க. ஸோ டைமிங் சொல்ல முடியாது. ஸோ ஏவரேஜாக இந்த ரேஞ்சில் ஓடுறதா சொல்லியிருக்காங்க. ஒரு 55 ஹெச்பி டிராக்டருங்க இது. எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்தளவுக்கு லோடான ஹெவி வாழைங்க கருவுதி வைக்காமல் இந்தளவுக்கு நல்லா பக்காவான ஃபினிஷிங்கோட பட்டா கழட்டி ஃபுல் டெப்த்தோடு ஆப்ரேட் பண்ணுற போதுங்க உங்களுக்கு மைலேஜ் ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னாங்க ஏவரேஜாக ஒரு 6 லிட்டர் அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. 6 to 7 அந்த ரேஞ்சில் சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து எச்சு கம்மி வரலாங்க. மைலேஜ் வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. காட்டுக்கு காடு அது மாறுங்க. மண்ணுக்கு தகுந்த மாதிரி மாறும், வாழைக்கு தகுந்த மாதிரி மாறுங்க. காடு ஈரமாக இருந்துன்னா கொஞ்சம் சேர்ந்து போகும். ஸோ கரெக்டாக சொல்ல முடியாது. இந்த ஃபீல்டில் பார்த்திங்கன்னா இந்த ரேஞ்சில் போயிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. வாழை விலை பொறுத்த வரைக்குங்க எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது. ஆப்ரேட்டிங் கம்ஃபர்ட் ஆகட்டும், ஃபினிஷிங் அதாவது பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஆகட்டும், மைலேஜ், ஏரியா கவரேஜ் எல்லா வகையிலுமே பார்த்திங்கன்னா இந்த 5310 பெஸ்ட்டாக இருக்குங்க. பெஸ்ட்டு ஆல்ரவுண்டரும் கூட. அதர் இம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே மைலேஜ் நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா இந்த 5310ஓட நார்மல் ஃபீல் ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் வண்டியோடைய தனித்துவங்க. ஒவ்வொரு வண்டிக்கு தனி ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதை பற்றி நம்ம சேனலில் ஃபுல் ரிவ்யூ போட்டிருந்தேங்க. 4 வீல் டிரைவ்லேயும் பர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கேங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். 5 கொத்து சாஃப்ட் கலப்பை பர்ஃபார்மன்ஸுங்க, டெய்லர் பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் பண்ணியிருந்தோம். கூடிய விரைவில் அந்த கஸ்டமரோட ஃபீட்பேக் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த கஸ்டமர்கிட்ட பார்த்தீங்கன்னாங்க பேக் ஹூல் ஓட்டர் இருக்குதுங்க. அது போக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ட்ராக் 60 இருக்குது, ஃபோர்டு 3600ங்க, இந்த ஜாண்டியர் 5310 2 வண்டி இருக்குங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 54 சைபர் 4 வீல் சிஆர்டியே எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. கூடிய விரைவில் வண்டி வரும். பர்ஃபார்மன்ஸு எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.